ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் லவபிள் ஃபேமிலி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது போன பார்ட் 1 நம்ம ஆல்பம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து வீட்டிலே எடுத்தது. மேரேஜ் முடிச்சுட்டு மறுவீடு வந்த பிறகு வீட்டில் ரூமில் வச்சு எடுத்தாங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இது எல்லாமே என் ஃபேவரட் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் எது பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு இது உங்கள் ஃபேவரட்டாக இருக்கும்ல? பிடிக்கும். எது? இதா? இதுதான் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட்டாக. நல்லா தான் இருக்குது. அடுத்தது இது எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் கட் அவுட் வச்சுருந்தாங்க. ஃப்ளெக்ஸு அந்த கட் அவுட்டுக்கு. இது வந்து என் கொழுந்த அடித்ததுன்னு நினைக்கிறேன். என் கொழுந்த வச்சது இந்த கட் அவுட். கல்யாணத்துக்கு காலையில் மாப்பிள்ளை சார் ரெடி ஆகிட்டார், ராமம்லாம் போட்டு. நாங்கள் பெருமாள் கும்பிட்றோங்கன்றனால ராமம் தான் போடுவாங்க. எங்கள் அத்தை மாமா குழந்தை எல்லோரும் ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு மேரேஜுக்கு. இது வந்து எங்கள் சின்ன அத்தை, எங்கள் வீட்டுக்காரோட சித்தி. இது வந்து அவங்க பொண்ணு. இப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும், என்னோடய தம்பி ஒய்ஃபு. சின்ன பிள்ளைலாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் என் தம்பி ஒய்ஃபு. ஷாலினி, வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோ உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை. அடுத்தது எங்கள் அவ்வா, தாத்தா, எங்கள் அம்மா, நைனா, தம்பி. இவன் தான் என் தம்பி. என் மேரேஜ் அப்போ 9th 10th படிச்சுட்டு இருந்தான். 10th நினைக்கிறேன். தங்கச்சி வந்து 9th. வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா. தங்கச்சி இன்னும் ரெடி ஆகலன்னு, அதனால் தங்கச்சி இல்லாமல் எடுத்துருக்கோம் ஃபோட்டோ. பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டாங்க மேரேஜுக்கு. இது வந்து எங்கள் சின்ன அத்தை. இவங்க இப்போ இறந்துட்டாங்க. இவங்க இப்போ இல்லை. இவங்க வந்து ஒரு அத்தை, சின்ன மாமியார், எங்கள் வீட்டுக்காரோட சித்தி. இவங்க ஒரு சித்தி, இவங்க ஒரு சித்தி. எனக்கும் ராமம் போட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். காலையும் கொஞ்சம் பவுட்ரு ஓவர் தான். இது தாங்க திருப்பரங்குன்றம் கோவில். இங்கே தாங்க எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் இப்போயுமே நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஃபஸ்ட்டு போகிறது திருப்பரங்குன்றம் கோவில் தான். என்ன ஒரு முக்கியமான நாளாக இருந்தாலும் நாங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துடுவோம். இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. முருகனின் முதல் படை வீடு. அங்கே வந்து முக்கூர் விநாயகரா, விநாயகர் மட்டும்தான். வல்லப கணபதிக்கு முன்னாடி தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அங்கே எடுத்தது. இவங்க 2 பேரும் என் தங்கச்சி. இங்கே தான் எங்கள் பெரிய அத்தை மாமா சொன்னேன்ல. மாப்பிள்ளைக்கு தாய் மாமா மாலை போட்டாச்சு. பொண்ணுக்கும் தாய் மாமா மாலை போட்டாச்சு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது மாலையெல்லாம் போட்டு கீழே உட்கார வச்சுட்டாங்க. நம்ம மேரேஜ்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா என்னங்க, உங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. என்னது? மாலை. மாலை ஆக்சுவலாக என் கழுத்தில் நிற்கவே இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், வீடியோலேயே தெரியும் நல்லாவே. மாலை ரொம்ப அகலமாக இருந்தது. என் வீட்டுக்காருக்கு செட் ஆயிடுச்சு. ஆனால் என் கழுத்துக்கு என்னமோ உட்காரவே இல்லை. இந்த சைடு அந்த சைடு இழுத்து விட்டுட்டே இருந்தேன். அதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்தது. ரொம்ப அகலமாக சொல்லிட்டாங்க. டிசைன்லாம் நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் அகலத்தை கம்மி பண்ணியிருக்கலாம். யார் சூஸ் பண்ணது? நீங்கள் தானா? ஆமாம். தாலி கட்டுறதுக்கு எங்கள் அப்பாவும் தாத்தாவும் தான் எடுத்து கொடுத்தாங்க. மாப்பிள்ளை தாலியை கையில் வாங்கும் போது அப்படியே நடுங்கினார். நான் அதை நோட் பண்ணேன். நடுங்கிங்களா? ஆமாப்பா. வேணாம்.
இந்த ஸ்டில்ல காமிக்க விட மாட்டேன். இருங்க இருங்க, இதில் அவர் ரொம்ப சிரிச்சுட்டு வராங்க வீட்டுக்காரர், அதனால காமிக்க விட மாட்டாரு. நல்லா தானே இருக்குது ஸ்டில்லு, நல்லா சிரிச்சிருக்கீங்க. தாலி கட்டியாச்சு, அதாவது சந்தோஷத்தில் ரொம்ப சிரிச்சிருக்காரு இல்லையா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டார். என் தம்பி செயின் போடுறப்ப எடுத்தது இது. நான் வந்து நாங்கள் மாலை மாற்றிக்கிறப்ப எடுத்தது. மாலை மாற்றுறப்ப கூட டென்ஷனாக எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் புரியலை. மாலை இப்படி போடுங்க, 3 தடவை போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயர் சொல்கிறப்ப திருன்னு முழிச்சார். நான் தான் இப்படி போடணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் எல்லோரும் சிரிச்சிட்டோம். அப்போ எடுத்து ஸ்டில்ல வந்து கோயிலுக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சுட்டு சன்னதியை விட்டு வெளியில் வரும்போது எடுத்தது. இது வந்து எனக்கு மெட்டி போடும் போது எடுத்தது. இது வந்து மச்சான் மெட்டி, என் தம்பி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு போடுறது. அதை கல்யாணம் முடிச்சுட்டு எல்லோரும் பெரியவங்கள்லாம் துணூர் குங்குமம் வைக்கும் போது எடுத்தது. இது கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வரப்போ எல்லோரும் வெடி போட்டாங்க. இது மண்டபத்துக்கு வெளியில். என் தம்பி அப்போ எப்படி இருக்கான் பாருங்க. விஜய் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கடா, எப்படி இருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி ஆரத்தி எடுக்கும் போது. இவங்க வந்து எங்கள் பெரியம்மா, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் பெரியம்மாவெலாம். பொண்ணு மாப்பிள்ளைய அடுத்தது என் குழந்தனுக்கும் அடுத்து 20 நாளில் என் குழந்தை மேரேஜ். அடுத்தது இது வந்து எங்கள் கல்யாணத்தில் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க.